ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். எப்போ பார்த்துட்டு இருந்தாலும் இந்த டே வந்து உங்களுக்கு ஹாப்பியாக போகணும்னு நான் விஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கள்ல, என்னோட குட்டி கார்டன் இதுதான் ரீசைக்கிள் பண்ணி பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பெயிண்ட் பக்கெட்டு இல்லைனா வேஸ்ட் பக்கெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், நான் எப்போவுமே இது விசிட் பண்ண வருவேன். என்னோடய ஹாப்பி பிளேஸ் இந்த கார்டன்ன்றது. அண்ட் எவ்வளோ பேருக்கு செடி வளர்க்க பிடிக்கும் அண்ட் அந்த செடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் குட்டி அப்டேட்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த செடியெலாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், இது சண்டேவோட விலாக் தான், லாஸ்ட்டு சண்டே. ஸோ நான் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அண்ணா பிரியாணி பண்ணாங்க. அண்ட் அப்பா வந்து எங்களை மானிட்டர் பண்ணாங்க, நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்ட்டு. அண்ட் அம்மாவுக்கு வந்து அன்றைக்கி பிரேக் கொடுத்துட்டோம். அண்ட் சிக்கன் பெப்பர் ஃப்ரைன்றது ஒரு ஈஸியான ரெசிபி தான், ஒரு குவிக் ரெசிபி. ஒரு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் பேச்சுலர்ஸ் சிக்கன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரகம், சோம்பு, பெப்பர், கொரியாண்டர் சீட்ஸ் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஈஸியர் யூஸ்க்காக நான் ஸ்க்ரீன் மேலேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அண்ட் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வதக்குங்க, ஸோ தட் நல்லா வதங்கும். அண்ட் இந்த கடாய் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பண்ணாவே டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி வருது. இப்போ வர நான்ஸ்டிக் எல்லாமே ஓகே தான், பட் இந்த மாதிரி கடாயில் பண்ணும்போது நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ண சிக்கன், நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ண சிக்கனை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு அதை விட்டுறணும். ஸோ அது குக் ஆகட்டும். சைட் பை சைட் நம்ம வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன், ஏன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ லெமன், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை எடுத்து சிக்கனுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். நான்வெஜ்ஜுன்னு வந்துட்டால் நான் பெரிய புளியெலாம் கிடையாது லைக் செய்கிறதில்ல. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா நான்வெஜ் செய்வாங்க என்ன தவிர. ஸோ பட் இந்த பெப்பர் ஃப்ரைன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரே ரெசிபியாக இருக்கும். அப்புறம் கிரேவி, இந்த மாதிரி பேசிக் ரெசிபிஸ்லாம் எனக்கு தெரியும். பிரியாணியோட ரெசிபிஸ் எனக்கு தெரியும், பட் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்கிற அளவுக்கு எனக்கு வராது, பக்குவம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன், அவங்கள விட நான் கம்மியாக தான் செய்வேன். ஸோ இந்த பெப்பர் ஃப்ரை வந்து பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த அந்த காரமான அந்த பெப்பர் சிக்கன் வந்து அப்படியே இறங்கும் போது வாயில் சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், இது ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. ஆப்வியஸாக ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் அண்ட் குவிக் ரெசிபி கூட. பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி. பிரியாணி இன்னும் வெந்துட்டே இருந்துச்சு, நான் அதுக்குள்ளே சிக்கன் முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃபைனல் செக் வந்து அப்பா தான் பண்ணுவார். உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ மேலே கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மத்தியானம் சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் எவ்வளோ பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது, ஒரு நல்ல ப்ரோக்ராம் கிடச்சிட்டு நல்ல ப்ரோக்ராம் பார்த்துட்டே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். நான் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு தேடுவேன், இல்லை ஏதாச்சும் யூடியூப் வீடியோஸோ இல்லை ஹாட் ஸ்டார்லேயோ இல்லை ஜீ தமிழ்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒன்று நல்ல ப்ரோக்ராம் கிடச்சிச்சின்னா அன்றைக்கி சாப்பாடு நல்லா இறங்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எவ்வளோ பேருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபோன் பார்க்காம நான் சாப்பிட்டதே கிடையாது. இது ரொம்ப பெரிய பேட் ஹேபிட். எப்போ பார்த்தாலும் ஃபோன், சாப்பிட்ற போது ஃபோனு, தூங்கும் போது ஃபோனு, எல்லாத்துக்குமே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த மாதிரி டைப். ஸோ என்ன மாதிரி யாராச்சும் இருந்தால் எனக்கு தெரிஞ்சுக்கணும். என் வாய்ஸில் இன்றைக்கி நல்லா ஜோஷ் தெரியும், ஏன்னா இது காலங்காத்தால் எடுத்துகிட்டு இருக்க வாய்ஸ் ஓவர், அதனால் பிரிஸ்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கே பார்க்கும்போது என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ சத்தமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எஸ், அண்ட் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நானும் அண்ணா மட்டும்தான் இருந்தோம். அண்ட் அப்பாவும் ஏதோ வேலை விஷயமா வெளியில் போயிருந்தாங்க. ஸோ எல்லா பாத்திரமும் நீட்டாக கழுவி வச்சுட்டு, நம்மளுக்கு வந்து சண்டேனாலே செல்ஃப் கேர் தான். எனக்கு இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் கேர் லைக் ஃபேஸ் மாஸ்க், ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். பட் ஃபியூ டேஸாக என்னால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. பட் இப்போ நான் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நான் அவங்க கூட அது அப்கமிங் வ்ளாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். என் ஸ்கின் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஷைன் அடிக்குது. எனக்கு ஆக்சுவலி அதுதான் வேணும், அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்.
நேச்சுரலாவே எனக்கு ஷைன் அடிக்கிற மாரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். அது எனக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஸோ அப்கமிங் விளாக்ஸ்ல உங்களுக்கு நான் செல்ஃப் கேரும், ஹேர் கேரும் நான் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் இங்க வந்து பனானா இருந்துச்சு. ஆக்சுவலி பனானா மாஸ்க் வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் பனானா, ஹனி, கர்ட் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஹனி யூஸ் பண்றது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அது மித்தா இருந்தாலுமே ஒயிட் ஹேர்ஸ் வந்துரும் அப்படின்னு எனக்கு கொஞ்சமே பயமா தான் இருந்துச்சு. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இருக்கிற முடியும் போயிட போகுது அப்படின்னு நான் பனானாவும், கர்டும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஹேருக்கு வச்சுட்டுருந்தேன். இது லைக் ஒரு கண்டிஷனர் மாரி தான். உங்க ஹேர சாஃப்ட் பண்ணும். ஸோ எனக்கு அது வேணும். என்னோடது வந்து ரொம்ப ட்ரை ஹேர். ட்ரை ஸ்கின் ப்ளஸ் ட்ரை ஹேர். ஸோ அப்படியே வச்சுட்டு ஹேர் பேக்லாம் போட்டு முடிச்சுட்டேன். ஹேர் பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு, பப்பாயா சாப்பிடு அப்படின்னு எடுத்து வச்சிருந்தாங்க. நான் வந்து அத அப்படியே ஃபேஸ் மாஸ்க்கா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ பப்பாயா ஃபேஸுக்கு நான் வந்து ஹனி போடுவேன். அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு அது பழக்கப்பட்ட விஷயம் ஃபேஸ்க்கு போடுறது. ஸோ பப்பாயா, ஹனி, அப்புறம் தயிர் கொஞ்சம், அப்புறம் அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்ல கடலை மாவு. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சில வேணுன்றதுனால நான் லாஸ்ட்ல கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் நிற்கும், அந்த ட்ரைனஸ் குடுக்காது அப்படின்றதுக்காக நான் அந்த பப்பாயா கூட அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாரி வீட்ல போடுறது நல்லதான்னு கேட்டா, அது உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து தான். சில பேருக்கு செட் ஆகும். சில பேருக்கு டாக்டர் கிட்ட போனா தான் செட் ஆகும். அந்த மாரி எனக்கு தெரியல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. வெளி ப்ராடக்ட்ஸை விட எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளவோ பெட்டர்ன்னு தான் தோணுது என் பெர்ஸ்பெக்டிவ்ல. கைஸ் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்கின்னுன்றதே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஃபேஸில். லைக் அது வந்து கலராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணுன்றது தான் நம்ம பார்த்துக்கணும். கலரை பற்றி நம்ம இங்கே யாருமே பேச போகிறது கிடையாது. பட் அது எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ நான் அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால தான் என் ஸ்கின் வந்து இவ்வளோக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. நான் என்னோடய பழைய பிக்ஸை ஆட் பண்ணுறேன். லைக் கொரோனா டைமில் நான் எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டேன்ட்டு அந்த பிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். கேர் பண்ணுறதுனா காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கி கேர் பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ணிட்டுருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நான் அதை வந்து அப்போ நான் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கின்னு. பட் இப்போ வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. அதனால் அப்படியே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. பட் இது ஒரு ரீசனாக சொல்லிட்டு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுல வொர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கின் கேர்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். லைக் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் ஃபேஸு. இதை டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கோ சரி, இல்லைனா டஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறீங்க, டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சிடிஎம் ப்ராசஸ் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ண ரிசல்ட்ஸ் இருக்கும். அது ஒழுங்காக நானே ஃபாலோ பண்ணுறதில்ல ஆக்சுவலி சொல்லப்போனால். சிடிஎம்னு பண்ணுறதில்ல, பட் டெய்லி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதெல்லாமே போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு அதில் வந்து அவ்வளோ பெரிய லைக் ஓகேவா இல்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம பார்க்கலாம் ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்க கூட கண்டிப்பா எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் சண்டேஸ் எப்போவுமே இப்படி தான் போகும். மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல். உங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் சண்டேன்னு இல்ல. எந்த டே உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ அந்த டே உங்கள நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பேம்பர் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கின்னு, ஹேரு நல்லா சாப்பிட்டு, ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வாங்களேன். அதோட ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே அது கம்மி பண்ணிரும். ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அண்ட் இதுதான் ஆஃப்டர் இது ஃபேஸில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ராவாக காமிக்கலான்ட்டு தான் இருந்தேன். அண்ட் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். லைட்டாக மாய்ஸ்சரைசர். ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டதுனால ஸ்கின் ட்ரை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருந்தேன். ஒரு குட்டி வேலையாக நானும் அப்பாவும் பஜார் வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அழகாக ரெடி ஆகிட்டு எனக்கு அன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட்டிங் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஐடியோட ஃபர்ஸ்ட் டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அங்கே போயிட்டு கொஞ்சம் குக்கர், அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு இல்லை, பட் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அங்கே செக் பண்ணிகிட்டு இருந்தோம் எது வாங்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கிச்சன் திங்ஸ் சொல்லவா வேணும், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் எது நல்லாயிருக்குன்னு பார்த்து பிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு நியூ மாடலில் வந்து ஒரு பேனும் அது கூட க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிட்டும் தான் நாங்கள் வாங்கினோம். குக்கர் எல்லாமே ஆப்வியஸாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அண்ட் சில பேர் குக்கரில் வடித்த சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. செப்பரேட்டாக பாத்திரத்தில் வடித்து சாப்பிடுவீங்க. அண்ட் ரைஸ் குக்கரில் சாப்பிட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பெஸ்ட்டு இந்த மாதிரி பேன் கொடுத்தா அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கலாம். வெஜ்ஜு செஞ்சுக்கலாம், நான்வெஜ் செஞ்சுக்கலாம். அதனால் பேன் இதுக்கு நாங்கள் போயிட்டோம். கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் தான். ஸோ
பேன் குடுத்துட்டோம். எது குடுத்தோன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் எஸ் இதுலயே அந்த பெரிய வெர்ஷன் குடுத்தோம். இந்த குட்டி இல்லாம இந்த பெருசு குடுத்துட்டோம். ஸோ தட் அவங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பேன் இல்ல ஆக்சுவலி சாரி கடாய் நானே மறந்துட்டேன். கடாய் தான் குடுத்தோம். கடாய் அண்ட் அது கூட க்ளோஸ் பண்ற ஒரு லிட்டு. அண்ட் ப்ரைஸுமே கொஞ்சம் வொர்த்தா தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் ரொம்ப கனமாவும் இருந்துச்சு. லைக் வெயிட்டா இருந்துச்சு. சரி ஓகே. இது ஃபைன். இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது நாங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அண்ட் எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் மறந்தே போயிட்டேன். நான் வந்து நைட் ட்ரெஸ்லேயே அப்படியே ஓடிட்டேன். அதனால தான் என்னோட அந்த ஷார்ட்ஸில் லைக் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல வண்டி ஓட்டுறது. அதில் நைட் பேண்ட்டோடயே இருப்பேன். நான் மறந்தே போயிட்டேன் நான் ட்ரெஸ் மாற்றணுன்ட்டு. நான் ஹொசூரில் இருக்கும்போது நார்மல் செப்பல் போட்டுட்டு இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பேன். பெருசாக ரெடி ஆகிட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் நான் யோசிச்சதே கிடையாது. எங்கே போகணுன்னாலும் வெளியில் எங்கேயாச்சும் ஊருக்கு போகணுன்னா மட்டும்தான் அடக்கமாக போவேன். இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ் ஒரு டீசென்ட் ட்ரெஸ்ஸில் அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரியலைஸ் ஆச்சு நம்ம நைட் பேண்ட் போட்டுட்டு கடைக்கே ஓடி இருக்கோம் போல் அப்படின்ட்டு. அண்ட் அப்பாவும் அது எதுவும் சொல்லவே இல்லை. நானும் கவனிக்கவே இல்லை. அப்பா வந்து அது பிளாசோ அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. நான் வந்து என்ன ஞாபகத்தில் போனேன்னு தெரில அப்படி குடுகுடுன்னு ஓடிட்டேன். அண்ட் எஸ் நம்ம வண்டி ஓட்ட பழகிட்டோம். நான் 100% சூப்பராக ஓட்டுவேன்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் 70% தனியாக தைரியமாக ஓட்ட பழகிட்டேன். முன்னாடி எங்கள் ஏரியாவில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா ரோட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுறேன். டிராஃபிக்கை தவிர டிராஃபிக்கில் மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ அதையும் நம்ம சீக்கிரம் கற்றுக்கலாம். அண்ட் எஸ் அப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு பயம். ஏன்னா ஒரு புது ரோட்டில் நான் பாட்டுக்கு தனியாக ஓட்டிகிட்ருக்கேன். பட் நான் மிரர் பார்த்து தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்பா வந்து இல்லை ஆனாலும் எனக்கு பயம் நீ தனியாக ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கோவில் தான் ஹொசூரில் அடையாளம் மலைக்கோவில். ரொம்ப ஃபேமஸான கோவில் சந்திரசூடேஸ்வரர் கோவில். ஸோ சூப்பராக இருக்கும் நைட் வியூலாம் கோவிலுக்கு போனால். நான் வாக்கிங் பண்ணிகிட்டே பேசுகிறதுனால மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் வீட்டுக்கு போய் மறுபடியும் யார் டீ வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு சோம்பேறியில் அங்கேயே வந்து காளான்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ எப்போவுமே கோயம்புத்தூரில் வந்து தான் காளான் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கேயும் ஓகேவாக இருந்துச்சு. பட் கோயம்புத்தூர் தான் பெஸ்ட் காளானில். ஸோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு வீடியோ ஷூட்டிங் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் எல்லாம் நீட்டாக கழுவி முடிச்சுட்டு பெட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.